ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை தான் செய்ய போகிறேன். ஒரு கப் வெள்ளத்தில் அரை கப் தண்ணி சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரைச்சி எடுத்த வெள்ளைக்கரைசலை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூனுக்கு சுக்கு பொடியும், அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பாகு காய்ச்சிக்கலாம். பாகு பதம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம காய்ச்சின பாகு அதில் எடுத்து ஊற்றி உருட்டி எடுத்தோன்னா மிட்டாய் பதம் வரணும். அதுதான் பாகு பதம். இப்போ இது கூட 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் கையில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். இல்லைனா லைட்டாக தண்ணி மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு பொரி உருண்டை உருட்டிக்கலாம். அதிகமாக தண்ணியை தொட்டுட்டோன்னா சவத்து போயிடும். பொரி உருண்டை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். இதே போல் எல்லா பொரியிலையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான மொறு மொறுன்னு பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.